கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் ஆண்டவராகிய இயேசுவ நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகை நம் அனைவருக்கும் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியையும் சமாதானத்தை தரும் என்று நிச்சயமாகவே நான் ஆண்டவருக்குள்ளாக நம்புகிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பல்வேறு விதமான கொண்டாட்டங்களை இந்த நாட்களில் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். குடும்பமாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கலாம், அல்லது நண்பர்களோடு இணைந்து கொண்டாடி கொண்டிருக்கலாம், இல்லை என்றால் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற சபை ஆலயங்கள் மூலமாக பல்வேறு கொண்டாட்டங்களை நாம் கொண்டாடி கொண்டு இருக்கலாம். இந்த கொண்டாட்டத்தில் நமக்கு உணர்வு பூர்வமான பல நிகழ்ச்சிகளும் உணர்வு பூர்வமான மகிழ்ச்சியும் நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம் மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிற நேரம்தான் இந்த நேரம். பாடல்களை பாடி கொண்டாடுகிறோம், நடனங்களை ஆடி கொண்டாடுகிறோம், பல்வேறு விதமான கலை நிகழ்ச்சிகளோடு நம் கிறிஸ்து பிறப்பு பண்டிகைகளை நாம் கொண்டாடி கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் முக்கியமாக நல்ல உணவுகள், இனிதான உணவுகளை உண்டு அதிலும் ஒரு மகிழ்ச்சி, இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சி அடைந்து கொண்டு கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இது நமக்கு ஒரு மகிழ்ச்சியின் நாள், ஒரு சந்தோஷத்தின் நாள். இந்த நேரத்திலும் கூட நாம் ஒரு பக்கத்தில் மகிழ்ச்சியாக கொண்டாடி கொண்டிருந்தாலும் மறுபக்கத்தில் ஒரு கூட்டம் கண்ணீரோடும் கவலையோடும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன என்று சொன்னால், கடந்த டிசம்பர் மாதங்களில் பல ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்பு டிசம்பர் மாதத்தில் பல்வேறு விதமான இழப்புகள் அநேக குடும்பத்தில் வந்திருக்கிறது. மிக முக்கியமாக சுனாமியை பார்க்கும் பொழுது சுனாமி நிமித்தமாக பல உறவினர்களை இழந்திருக்கிறார்கள். நெருங்கியவர்களை இழந்து போய் அவர்களை நினைத்து இன்றும் இந்த டிசம்பர் மாதத்தில் வருந்தி கொண்டு இருப்பவர்கள் அநேகம் பேர் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்ல, புயலின் நிமித்தமாக விபத்திலே கடும் குளிரில் அவதிப்பட்டு மரித்து போன குடும்பங்கள் அநேகம் உண்டு. எல்லாவற்றையும் நினைத்து மிகுந்த சோகத்தோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் ஒரு பக்கத்தில் ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருப்பார்கள். மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்ற குடும்பங்கள் உண்டு, மற்றும் சோகத்தில் கொண்டாடி கொண்டிருக்கின்ற குடும்பங்களும் உண்டு. இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகைகளை பார்க்கும் பொழுது, இந்த கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக கிறிஸ்து பிறக்கப் போகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கப் போகிறார் என்கின்ற செய்தியை கேட்ட இருவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். இந்த யோசேப்புக்கும் மரியாளுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. இன்னும் குறிப்பிட்ட நாட்களில் இவர்களுக்கு திருமணம் நடைபெற வேண்டியது ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. இந்த திருமணத்தின் மகிழ்ச்சியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில நாட்களில் நாம் திருமணம் செய்து கொள்ளப் போகிறோம் என்று சொல்லி கனவுகளை கண்டு கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்றைய கால சூழ்நிலை இருப்பது போல் அடிக்கடி பேசுவதற்கான எந்த வசதியும் இல்லை. அவர்கள் சந்தித்தால் மட்டும்தான் பேச முடியும். இப்படிப்பட்ட நேரத்தில் இவர்கள் மகிழ்ச்சியின் கனவிலே இருந்து கொண்டு இருக்கின்ற இந்த நேரத்தில் தேவதூதன் மரியாளை சந்தித்து சொல்லுகிறார், நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறப்போகிறாய் என்று சொல்லி உன்னிடத்தில் பரிசுத்த ஆவியின் மூலமாக கர்ப்பம் தரிக்கப் போகிறது என்கின்ற செய்தியை கேட்ட மாத்திரத்தில் ஒரு பக்கத்தில் பயந்தாள், மறுபக்கத்தில் இயேசு பிறக்கப் போகிறார் என்கின்ற ஒரு மகிழ்ச்சியும் அவளுக்குள்ளே இருந்தது. ஆனால் இதை கேள்விப்பட்டதான யோசேப்புக்கு அது கொஞ்சம் தடுமாற்றமும் பயமும் சோகமும் நிச்சயமாக இருந்திருக்கிறது. காரணம் என்ன என்று சொன்னால், இந்த யோசேப்பு இது கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அவனால் அதை சற்று ஏற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு ஒரு தடுமாற்றம் இருந்தது. அப்படி தடுமாறிக்கொண்டு இருக்கின்ற இந்த நேரத்தில் என்ன நடந்தது என்று சொல்லி இந்த இயேசுவின் பிறப்பின் வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகையிலே நாம் பார்க்க போகிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோசேப்புக்கும் மரியாளுக்கும் திருமணத்திற்கு மிக குறுகிய நாட்களே காணப்படுகிறது. வேகமான ஆயத்தங்கள் சென்று கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சியான கனவுகள் உணர்வுகளோடு இருந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இதை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் இந்த திருமணத்திற்கு மறுப்பு தெரிவிப்பதற்காக யோசேப்பு ரகசியமாக சில
முடிவுகளை எடுத்து கொண்டிருக்கிறான். அதாவது இந்த பெண்ணை மரியாளை ரகசியமாக தள்ளிவிட வேண்டும், அவளுக்கு எந்த அவமானத்தையும் கொண்டு வந்துவிடக் கூடாது, ரகசியமாக விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி இந்த யோசேப்பு முடிவு செய்கிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த நாட்களில் இன்றைய சமுதாயம் கூட கற்பம் தரித்த ஒரு பெண்ணை திருமணம் செய்வது சமுதாயம் ஏற்றுக்கொள்வதில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அன்று சூழ்நிலை எப்படி இருக்கும் என்று சொல்லி யோசித்து பாருங்கள். இந்த சூழ்நிலையை மனதில் வைத்து கொண்டு அவளை இரகசியமாக தள்ளிவிடும்படியாக யோசேப்பு முடிவெடுத்து இந்த திருமணத்திற்கு மறுப்பு தெரிவிக்கிறான். இந்த நேரத்தில் தான் தேவதூதன் இந்த யோசேப்புக்கு சொப்பனத்தில் தரிசனமாகி சொல்லுகிறார், அவளிடத்தில் பிறக்கிறது பரிசுத்தம் உள்ளது, அவர் இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாக இரட்சகராக பிறக்கப் போகிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பிறக்கப் போகிறார். அவர் பரிசுத்த ஆவியினால் கற்பம் தரிக்கப்பட்டிருக்கிறார். அவர் இம்மானுவேல் நம்மோடு இருக்கும்படியாக பிறக்கப் போகிறார் என்கின்ற செய்தியை கேட்ட மாத்திரத்தில் அவன் தவறாக எடுக்க இருந்த தீர்மானத்திற்கு இந்த யோசேப்பு மறுப்பு தெரிவித்து அந்த மரியாளை ஏற்றுக்கொள்வதற்கு அவன் முயற்சித்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நம்மிடத்தில் நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். என்ன தெரியுமா? இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத, ஆண்டவர் விரும்பாத காரியங்களை எதையாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ரகசியமாக செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவைகளுக்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டும். மறுப்பை தெரிவிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை தருகிறார். இந்த யோசேப்பு ரகசியமாக தள்ளிவிட நினைத்திருந்த காரியத்திற்கு மறுப்பு தெரிவித்து இந்த மரியாளை தன்னுடைய வாழ்க்கை துணையாக இந்த யோசேப்பு ஏற்றுக்கொண்டது போல ஒருவேளை ரகசியமான பயணங்கள் நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம், ரகசிய சந்திப்புகளை நீங்கள் செய்யும்படியாக யோசித்து கொண்டிருக்கலாம், ரகசியமான சில பழக்கங்களை நீங்கள் செய்யும்படியாக நீங்கள் முயற்சித்து கொண்டிருக்கலாம். யாருக்கும் தெரியாத நான் இதை செய்ய போகிறேன் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத, ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியங்களை நீங்கள் செய்யும்படியாக யோசித்து கொண்டு இருப்பீர்கள் என்று சொன்னார். இப்பொழுதே அவைகளுக்கு நீங்கள் மறுப்பு தெரிவிக்கும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அழைப்பை தருகிறார். இயேசுவின் போதனைகளாகிய மன்னிப்பு, அன்பு, இரக்கம் இல்லாமல் இருப்பது போன்ற காரியங்கள் நம் வாழ்க்கையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அவைகளுக்கு மறுப்பு தெரிவித்துவிட்டு ஆண்டவர் விரும்புகின்ற காரியத்திற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும்படியாக இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகை நமக்கு ஒரு உன்னத அழைப்பை தருகிறது. அது மட்டுமல்ல, இரண்டாவது பார்க்கும் பொழுது யோசேப்பு முதல்ல மறுப்பை தெரிவிக்கின்றான். இரண்டாவது இந்த யோசேப்பு இந்த மரியாளை ஏற்றுக்கொள்ளுகிறான். இந்த யோசேப்பு இந்த மரியாளை சேர்த்து கொள்ளுகிறான். தேவதூதன் சொன்ன மாத்திரத்தில் பொறுப்போடு இந்த மரியாளை ஏற்றுக்கொள்ளுகிறான். மரியாள் குழந்தையை பெற்றெடுக்கும் வரையிலும் அவன் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்து வருகிறான். முக்கியமாக முதற் பேரான குழந்தையை பெற்றெடுக்கும் வரையிலும் அவளை அறியாதிருந்தான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோசேப்பு உடல் சம்பந்தமான எந்த உறவுகளையும் இந்த பெண்ணிடத்தில் வைக்கவில்லை. குழந்தையை பெற்றெடுக்கும் வரையிலும் மிகவும் கண்ணும் கருத்தோடும் பொறுப்போடும் தன்னுடைய மனைவியை இந்த யோசேப்பு பார்த்து வந்தான். இயேசு பிறக்கப் போகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட மாத்திரத்தில் பொறுப்புள்ள ஒரு மனிதனாய் மாறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதில் யோசேப்பு தன் மனைவியின் உணர்வுகள் மற்றும் உணர்ச்சிகளை மதித்து நடந்திருக்கிறான். இன்று கிறிஸ்து பிறப்பு பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் பொறுப்புள்ளவர்களாய் மாறும்படியான ஒரு அழைப்பை இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகை நமக்கு நினைவூட்டுகிறது. இயேசு பிறக்கப் போகிறார் என்ற கேள்வியை கேட்ட மாத்திரத்திலேயே
இந்த யோசேப்பு பொறுப்போடு நடந்திருக்கிறார் என்று சொன்னால் நமக்காக இயேசு பிறந்திருக்கிறார். அந்த இயேசுவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த இயேசு பிறந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற அத்தனை பேரும் பொறுப்புள்ளவர்களாய் மாற வேண்டும். மிக முக்கியமாக கணவன் தன் மனைவியை பொறுப்போடு பார்க்க வேண்டும். மனைவியும் தன் கணவனை பொறுப்போடு பார்க்க வேண்டும். கணவனும் மனைவியும் பிள்ளைகளை பொறுப்போடு பார்க்க வேண்டும். பொறுப்பில்லாமல் யாரெல்லாம் இந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறோமோ பொறுப்புள்ளவர்களாகி மாற்றப்படும்படியான ஒரு அழைப்பை ஆண்டவர் நமக்கு தருகிறார். 1 கொரிந்தியர் 7:3 சொல்லப்பட்டிருக்கிறது, புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வான், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பொறுப்பான கடமைகளை ஒரு கணவனும் மனைவியும் செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த குடும்பம் மகிழ்ச்சியின் பாதையில் சென்றுவிடும். நிச்சயமாக அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நிச்சயமாக அந்த குடும்பத்திற்கு வந்து சேர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வந்துவிடும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, யாராக இருந்தாலும் என்ன பொறுப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, என்னென்ன பொறுப்புகளை நாம் பெற்றிருக்கிறோமோ, அந்த பொறுப்புகளை உண்மையோடு உணர்ந்து கடமை உணர்வோடு செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை உயர்த்தப்படும். ஒவ்வொருவரும் தன் கடமைகளிலே உண்மையோடு இருக்க வேண்டும். தன் கடமைகளிலும் உறவுகள் அனைத்தையும் பொறுப்போடு இருந்து இந்த பண்டிகையை கொண்டாடும் பொழுது அதுதான் உண்மையான கிறிஸ்து பிறப்பு பண்டிகை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதோடு மட்டுமல்ல, 3வது பார்க்கும் பொழுது இயேசுவின் பிறப்பு. இந்த தேவதூதன் சொன்னார் இயேசு பிறக்கப் போகிறார் என்று சொல்லி. இந்த தேவதூதன் மரியாளிடத்திலும் யோசேப்பிடத்திலும் சொல்லி இருக்கிறார்கள் பிறக்கப் போகிறார் என்று சொல்லி. இங்கு மத்தேயு 1:25 சொல்லப்பட்டிருக்கிறது, மரியாள் தன் முதற் பேரான குமாரனை பெற்றாள், அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மேசியா பிறக்கப் போகிறார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டிருந்தது. அதுவும் அரண்மனையில் பிறப்பார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு, பெரிய ராஜ குடும்பத்தில் பிறப்பார் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் இயேசுவோ தாழ்மையாக பிறந்திருக்கிறார். மிக முக்கியமாக இயேசு அரண்மனையில் தான் பிறந்திருப்பார் என்று சொல்லி சாஸ்திரிகள் இயேசுவை பார்க்கும்படியாக, குழந்தை இயேசுவை பார்க்கும்படியாக அரண்மனையில் சென்று தேடுகிறார்கள். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி. ஆனால் அவர் பிறந்தது ஒரு ஏழ்மையான பெத்லெகேமில் உள்ள ஒரு மாட்டுத் தொழுவத்தில் இயேசு பிறந்தார். இரட்சகர் பிறப்பார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மற்றும் தூதர்கள் சொன்னபடி இயேசு பிறந்தார். இயேசுவின் பிறப்பு அந்த நாட்களில் ஏரோது போன்ற ராஜாக்களுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தினது. ஆனால் அவர் பிறந்தது எதற்காக தெரியுமா? அவர் இயேசு பிறந்தது பாவிகளை ரட்சிக்கும்படியாக, பாவிகளை மீட்கும்படியாக, திக்கற்ற பிள்ளைகளுக்கு வாழ்வு கொடுக்கும்படியாக, இன்னும் கைவிடப்பட்டவர்கள் தூக்கி நிறுத்தப்படும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். யோசேப்பிடம் தூதர் சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியினால் உற்பவிக்கப்பட்டது என்றும் ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர் ரட்சிப்பார் என்றும் சொல்லி இருக்கிறார். அன்பானவர்களே, அவர் பரிசுத்தராக பிறந்தது, பாவிகளை மன்னித்தது, பரிசுத்தப்படுத்தினது, இருளில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் மீட்கப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய பிறப்பின் அடையாளம். இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை இருள் போன்ற சூழ்நிலைகள் காணப்படலாம். இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கூட நிம்மதியாக கொண்டாட முடியாமல் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை மகிழ்ச்சியாக நீங்கள் கொண்டாடி கொண்டிருந்தாலும் உங்கள் இருதயத்தில் சில பாரங்கள் இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் பலவிதமான சிக்கல்களில் சிக்குண்டு யாருக்கும் தெரியாமல் கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிக்கும்படியாக தான் இந்த பூமியிலே பாலகனாக பிறந்திருக்கிறார். உங்களுக்கு மறுவாழ்வு தரும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்திருக்கிறார். இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டு கொள்ளும்படியாக, சமாதானத்தை இழந்தவர்கள் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, தனிமையிலே என் வாழ்க்கை முடிந்து போயிற்று என்று சொல்லுகிறவர்களுக்கு துணை நிற்கும்படியாக, என் வாழ்க்கை இதோடு முடிந்து போகட்டும், நான் அழிந்து போகிறேன் என்று சொல்லி நிற்கிறவர்களுக்கு மறுவாழ்வு தரும்படியாக தான்
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்று நமக்காக பிறந்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு பிறந்தது உண்மை, இயேசு வாழ்ந்தது உண்மை, இயேசு மரித்தது உண்மை, இயேசு உயிரோடு எழும்பி வந்தது உண்மை. இன்றும் அவர் ஜீவனுள்ள தேவனாக நமக்காக இருப்பது உண்மை. அவர் பிறந்து நம் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் பிரகாசம் அடைவார்கள். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் நிச்சயமாக அத்தனை பேரும் விடுதலை பெற்றுக்கொள்வார்கள். இயேசுவின் பிறப்பை கொண்டாடும் அத்தனை பேரும் எண்ண வேண்டியது, என் பாவம் மன்னிக்கப்படும், நான் பாவத்திலிருந்து விலகி வாழ்வேன், என் வாழ்க்கையில் காணப்படும் அனைத்து பாரங்களும் மாற்றப்படும், நான் ஒரு பொறுப்புள்ள ஒரு மனிதனாக, பொறுப்புள்ள ஒரு மனுஷியாக இந்த பூமியிலே நான் வாழ்வேன் என்கின்ற சாட்சியோடும் அடையாளத்தோடும் வாழுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நல்ல ஒரு அழைப்பை தருகிறார். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமே. எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுக்காக பெத்லகேமிலே நீர் ஏழை கோலம் எடுத்து பிறந்தவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்தவர்களாக சென்று கொண்டிருக்காமல் அவைகளுக்கு நாங்கள் மறுப்பு தெரிவித்துவிட்டு எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு காண்பித்திருக்கிற நல் வழிகளை நோக்கி செல்ல வேண்டிய கிருபைகளை நீர் எங்களுக்கு தருவீராக. அதோடு கூட பொறுப்பற்று நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் பொறுப்புள்ளவர்களாக இருந்து இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாட ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக பிறந்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை மன்னிக்கும்படியாக, எங்கள் இருள் மாற்றப்படும்படியாக, சமாதானம் தரும்படியாக, தூக்கி நிறுத்தும்படியாக நீர் எங்களுக்காக பிறந்திருக்கிறே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கொண்டாட முடியாமல் கண்ணீரோடும் வேதனையோடும் காணப்படுகிற குடும்பங்கள் உண்டு. அந்த பிள்ளைகளை கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பீராக. அவருடைய பாரங்கள் மாற்றப்படட்டும், கவலைகள் மாற்றப்படட்டும். ஆறுதலின் தேவநீர் எங்கள் பிள்ளைகளை ஆறுதல் படுத்துவீராக. இந்த வருடம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக தந்ததற்காக நன்றி. இந்த வருடத்தின் இறுதியிலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆரம்பத்தை காண செய்தீர். இந்த இறுதி நாள் வரையிலும் எங்களுக்கு நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் புதிய ஆண்டுக்குள்ளாக நாங்கள் செல்கின்ற முயற்சியை எடுத்து கொண்டிருக்கிறோம். புதிய ஆண்டுக்குள்ளாக நாங்கள் செல்லும் பொழுது புதிய பலனோடும் புதிய ஆண்டவரே நம்பிக்கையோடும் சென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சாட்சியோடு நிலைநாட்ட ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஜெபித்து கொண்டு உம்மை நோக்கி பார்க்கிற அத்தனை பேருக்கும் ஆண்டவர் உதவி செய்வீராக. என்ன தேவைகள் இருந்தாலும் என்ன குறைகள் இருந்தாலும் மாற்றி தேவைகளை சந்தித்து எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து மகிழ்ச்சியாக்க நாங்கள் உம்மிடத்தில் வேண்டி நிற்கிறோம். இந்த கிறிஸ்து பிறப்பு பண்டிகை எங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த ஜெபத்தை நீர் கேட்டு எங்களை ஆசீர்வதித்தபடியால் உமக்கு நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை நாங்கள் உம்மிடத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம். எங்கள் நல்ல ஆண்டவரே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.